ஹே காய்ஸ், வெல்கம் டு ப்ரோஃப்ளோ ட்ரேடிங் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி மண்டே மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கான்சிக்யூட்டிவ் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். டியூ டு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் ட்ரம்ப் டேரிஃப் சம்திங்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியோட கன்விக்ஷன்ஸ் கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இப்போ ஸ்டாப் ஆகிருக்கிறது இந்த வேல்யூ ஏரியா லோ, ஓகேங்களா? ஸோ விச் இஸ் 24,665 அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ஸ்பாட்டை பார்க்க மாட்டோம். ஃபியூச்சர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பிரகாரம் 24,665 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் நிஃப்டி ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வகையில் பார்த்தாலும் இல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல் வகையில் பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பை டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கே ஒரு பையிங் டெய்ல் வந்து இருக்குது. ஸோ அதுவே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வகையில் நம்ம பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நல்லாவே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் டெய்ல் இருக்குது. ஸோ அதை முன்னிட்டு நம்ம வந்து கன்விக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃப்ரைடேயோட மார்க்கெட்டில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, ஹை பீரியட் அண்ட் ஜே பீரியட் விச் இஸ் போஸ்ட் 1 o'clock, அதாவது 1 o'clock மேலே தான் அந்த ஹை மொமெண்டம் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹை பீரியடும் ஜே பீரியடும் புஷ் பண்ண மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த 8 பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச்குள்ளேயே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 80% ரூலை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஓசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்டட் வேல்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடுவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு செல்லர்ஸ் அக்ரெசிவாக புஷ் பண்ணி அந்த வேல்யூ வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஏரியா லோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் டெய்லுமே ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், அதாவது செல்லர்ஸ் அக்ரெசிவாக எந்த இடத்துல வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரைடே பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரேஞ்சஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். ஸோ இந்த பையிங் டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புஷ் கொடுத்து இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இந்த பையர்ஸ் விட பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் இது வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை இதை பிரேக் ஆனதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சப்போஸ் இந்த செல்லர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் வில் பி கோயிங் டு திஸ் பிஓசி அட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பிஓசியுமே ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா மார்க்கெட் வில் பி கோயிங் டு திஸ் வேல்யூ ஏரியா ஹை. ஓகே, இப்போ இந்த வேல்யூ ஏரியா ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி. இஃப் அட் ஆல் பிரேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ இங்கேருந்து இந்த பிஓசிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹைலேருந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ். இஃப் சப்போஸ் இந்த டிமாண்ட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வில் பி ஸ்ட்ரைட் அவே கமிங் டு திஸ் பிஓசி. ஏன்னா அடுத்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓசியில் தான் இருக்குது. இந்த வேல்யூ ஏரியா லோ ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பையிங் டெய்ல உடைக்கிற அளவுக்கு செல்லர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா தே ஒன்ட் பி ஹோல்டிங் திஸ் வேல்யூ ஏரியா லோ. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக புஷ் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக இந்த வேல்யூக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த டிமாண்ட் உடஞ்சது அப்படின்னா மார்க்கெட் வில் பி கமிங் டு 24,477. இஃப் திஸ் டிமாண்ட் இஸ் ஹோல்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னா மார்க்கெட் வில் பி சீயிங் 24,824 ஆர் 24,777 ஒரு ஜோனாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்காம ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பிளாங்காக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அனாலிசிஸ் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர் இட்ஸ் ப்ரோஃப்ளோ ட்ரேடிங் ஹவுஸ். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் ரிவார்டை அழகாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்றைக்குமே நீங்கள் லூஸ் பண்ண முடியாத அமௌண்ட்டுக்கு மேலே, அதாவது நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாத அமௌண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை வைக்காதீங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக